அகற்றப்பட்டார் சோனம் வாங்சூ. 21 நாட்களாக இந்த நாட்டு குழந்தைகளுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்திருந்த சோனம் வாங்சூடைய உண்ணாவிரத போராட்டத்தை கலைத்துவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் அனைத்து நபர்களுமே உறங்கிக் கொண்டிருக்கும் போது, அல்ல அந்த நேரத்தில் மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கும் போது டெல்லி போலீஸுடைய இந்த சதி வேலை நடந்தது என்ன? அதிகாலை 8 மணி அளவில் டாக்டர் வேடத்தில் டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் உள்ள புகுந்திருக்கிறார்கள். டெல்லி ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் படி நாங்கள் அவரை சோதனையிட வேண்டும் என்று. திடீரென்று பார்த்தால் டெல்லி போலீஸ் சிஆர்பிஎஃப் உடைய மிகப்பெரிய படை ஒட்டுமொத்த ஏரியாவையே கோர்டன் ஆஃப் செய்கிறது. அந்த தருணத்தில் அபிஷேக் தீப்கே தன்னுடைய காலை கடமைகளை பார்ப்பதற்காக தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போன அந்த தருணம். திடீர் என்று பார்த்தால் டெல்லி போலீஸ் எந்த டாக்டர்ஸ் வேடத்தில் உள்ள வந்ததோ, டெல்லி போலீஸ் எந்த டாக்டர் வேடத்தில் அந்த இடத்திற்கு வந்தார்களோ அனைத்து நபர்கள், அதை தாண்டி சிஆர்பிஎஃப், அதை தாண்டி மற்ற சிவில் யூனிஃபார்ம்ல இருந்த போலீசார்கள் கையில் ஒரு வெள்ளை திரையை எடுத்துக்கொண்டு அந்த ஒட்டுமொத்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாமல் தரதரவென்று சோனம் வாங்சூவை ஒரு பெட்ஷீட்டில் போட்டு இழுத்து சென்ற அந்த காட்சியை தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த இடத்தில் எந்த அளவில் ஃபோர்ஸபிளி வலுக்கட்டாயமாக சோனம் வாங்சூ எடுத்துச் செல்லப்பட்டார் என்று நீங்க பாருங்கள். ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸாம் நிச்சயமாக சோனம் வாங்சூடைய உடல்நிலை டிட்டோரியேட் ஆகிக்கொண்டுதான் இருந்தது. நிச்சயமாக சோனம் வாங்சூ அவர்களுக்கு ஒரு இமீடியட் சிகிச்சை தேவைப்பட்டது. ஆனால் கடந்த 21 நாட்களாக எந்த அரசாங்கம் அமைதியாக இருந்ததோ, இதுவரை இந்த நிமிடம் வரை ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு பியூரோக்ராட், ஒரு யூனியன் மினிஸ்டர் யாருமே அந்த பக்கம் போகாமல் இருந்தார்களோ, திடீர் என்று ஒட்டுமொத்த கோதி மீடியா நேற்றிலிருந்து ஆக்டிவ் ஆனது. ஒட்டுமொத்த போலீஸ் நேற்றிலிருந்து ஆக்டிவ் ஆகிவிட்டது. காரணம் இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. மக்கள் கூட்டம் ஏற்கனவே 2 நாட்களாக அங்கு அலைமோதியது. இதற்கும் மேல இந்த போராட்டம் பெரிதாவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட்டை தெரிவித்து விட்டார்கள். டிஎம்சி ஏற்கனவே சப்போர்ட் தெரிவித்து வந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கு போய் வந்தது. சஞ்சய் சிங் போய் வந்தது. பவன் கேரா போய் வந்தது. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேஷ் சமாஜ்வாதி பார்ட்டி, அவர்களும் இந்த போராட்டத்தில் சப்போர்ட் செய்து விட்டார்கள். சிபிஐ, சிஎப்பிஐ, எம்எல், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து ஆப்போசிஷன் பார்ட்டிகளுமே ஒன்று கூடி விட்டார்கள். மக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க தொடங்கிய உடனேயே ஒட்டுமொத்த பாலிவுட், காலிவுட் எல்லாருமே ஒவ்வொன்றாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்களை போட போட இங்க அரசாங்கத்தின் கைகால் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. அரசாங்கம் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த முயற்சி. ஜூன் 20ஆம் தேதி பார்லிமெண்ட் சலோ, சன்சத் சலோ என்கிற ஒரு போராட்டத்தையும் அறிவித்திருந்தார்கள். சோனம் வாங்சூவை யாரெல்லாம் வந்து இந்த உண்ணாவிரதத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்களோ அனைத்து நபர்களுக்குமே சோனம் வாங்சூ கொடுத்த பதில் என்ன, இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வதை தாண்டி நீங்க இந்த நாட்டு அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை எடுத்து வையுங்கள், இல்லை என்றால் 20ஆம் தேதி சன்சத் சலோ என்கிற இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அபிஜித் தீப்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். எந்த அளவில் அவருடன் தள்ளுமுள்ளு நடந்திருக்கிறது, எந்த அளவில் அவரை டெல்லி போலீஸ் ஹோம் அரெஸ்ட், ஹவுஸ் அரெஸ்ட் செய்ய பார்த்தார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்களே கேளுங்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் அபிஜித் தீப்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். முதலில் அதையும் கேட்டு விடுங்கள். दिल्ली पुलिस ने सोनम सर को जंतर मंतर से उठा लिया है। यहाँ पर बच्चों पर भी लाठीचार्ज किया है। मैं अभी अपने दोस्त के घर गया था फ्रेश होने, तो मुझे वहां पर भी पुलिस ने मारकर रोक रखा था. சோனம் வாங்சூவை வெளியேற்று, சோனம் வாங்சூவை நீக்கிய உடனேயே அந்த இடத்தில் செக்ஷன் 144 போடப்பட்டு விட்டது. டெல்லி போலீஸ் ஹைகோர்ட்டின் ஆர்டரை முன்காட்டி அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை, அங்க இருக்கக்கூடிய அமைதியான முறையில் யாரெல்லாம் அங்க வந்திருந்தார்களோ அனைத்து நபர்களுமே விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. அங்க யாரெல்லாம் அடம்பிடிக்கிறார்களோ அவர்களை எப்படி விவசாய போராட்டத்தில், வேளாண் போராட்டத்தில், எப்படி பெண் வீராங்கனைகளுடைய போராட்டத்தில்
அங்கு அத்துமீறியதோ டெல்லி போலீஸ், அதே முறையில் இப்பவும் டெல்லி போலீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்கிறதா? இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய குரலை, தன்னுடைய கோரிக்கைகளை எடுத்து வைக்க முடியுமா? இந்த காட்சியை பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஒரு பெண்மணியை எப்படி டெல்லி போலீஸ் தரதரவென்று இழுத்து செல்கிறது. நேற்றிலிருந்து இந்த போராட்டத்திற்கு சப்போர்ட் செய்த நபர்கள் பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன், தென்னிந்தியாவின் நடிகர் சத்யராஜ் ஐயா அவர்கள், இதை தாண்டி அகிலேஷ் யாதவ், டிம்பிள் யாதவ், கேஜ்ரிவால், சஞ்சய் சிங், பவன் கேரா, இது போன்ற பல்வேறு நபர்கள் அங்கே வர தொடங்கிய உடனேயே அரசாங்கம் இந்த சதிவேலையை பார்த்திருக்கிறது. இதை தாண்டி இன்னைக்கு டெல்லி போலீஸ் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். As per orders of Honorable High Court on expert medical advice due to deteriorating health condition of Shri Sonam Wangchu, he has been shifted to hospital for essential medical care. High Court உடைய ஆர்டர் மற்றும் டாக்டர்ஸ்களுடைய அட்வைஸ் படி நாங்கள் சோனம் வாங்சுவை மெடிக்கல் சப்போர்ட்டிற்காக கூட்டி சென்றிருக்கிறோம். ஓகே, அப்போ எதற்காக இந்த ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் கலைக்கிறீர்கள்? ப்ரொட்டஸ்ட் இருக்க வேண்டியது தானே. காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மற்ற நபர்கள் யாருமே அங்கே உண்ணாவிரதத்தில் கிடையாது. இருக்கட்டுமே, போராடட்டுமே, அமைதியான முறையில் தானே போராடுகிறார்கள். அப்போ சோனம் வாங்சுவை ஒரு பக்கம் நீங்கள் நீக்கிவிட்டு அபிஜித் தீப்கேவை அந்த இடத்துல இருந்து அகற்றிவிட்டு மற்ற போராட்டக்காரர்கள், மற்ற மாணவர்கள், மற்ற பெற்றோர்கள், அவர்களை எதற்காக நீங்கள் நீக்குகிறீர்கள்? இதற்கான ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஹைகோர்ட் ஆர்டர் சோனம் வாங்சுவை மருத்துவமனையில் கூட்டிச் சென்று அவருடைய உடலை பாதுகாக்க வேண்டும், அவருடைய ஹெல்த் கண்டிஷனை நீங்கள் பாருங்கள் என்று டெல்லி போலீஸ் இது மட்டும் கூறவில்லை. அடுத்து என்ன? While complying with the orders of Honorable High Court, protesters tried to create obstruction in the smooth execution. However, Delhi police took maximum resistance and undertook the exercise safely. We request protesters at Jantar Mantar to peacefully vacate the place at earliest. சோனம் வாங்சுடைய ஹெல்த் கண்டிஷன், அதை காரணம் காட்டி டெல்லி போலீஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டர் வைத்துக்கொண்டு சோனம் வாங்சுவை அங்கிருந்து அகற்ற முயற்சிக்கும் போது அங்கே அமர்ந்திருந்த போராட்டக்காரர்கள் பிரச்சனை செய்தார்களா? அதனால் டெல்லி போலீஸ் இப்போ அவர்களுக்கு இன்னொரு ஆணை, அமைதியான முறையில் இந்த இடத்தை விட்டு காலி செய்து விடுங்கள், இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள். அபிஜித் தீப்கே இன்னொரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது இதற்கு மேல் அமைதியாக இருக்கக்கூடாது, மக்கள் ரோட்டில் இறங்கிதான் தீர வேண்டும். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ உங்களுடைய இடத்திலிருந்தே நீங்கள் போராட ஆரம்பியுங்கள். மக்கள் ரோட்டுக்கு வர வேண்டும், பெற்றோர்கள் ரோட்டுக்கு வர வேண்டும், மாணவர்கள் ரோட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இதற்கு மேல் இந்த போராட்டத்தை காப்பாற்ற முடியும், இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இதில் ஆம் ஆத்மி கட்சி சஞ்சய் சிங், ராஜ்யசபா எம்பி, அவரும் ஒரு சில ஃபோட்டோக்களை, வீடியோக்களை பகிர்ந்திருக்கிறார். சோனம் வாங்சு எந்த அளவில் தரதரவென்று இழுத்துச் செல்லப்பட்டார் என்கிற அந்த விஷயம். அபிஜித் தீப்கேவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கேளுங்கள். लोगों को किडनैप करते हैं, वैसे सोनम सर को किडनैप किया और जबरदस्ती घसीट कर यहाँ से लेकर गए. उन्हें ये लग रहा था अगर वो सोनम सर को यहाँ से हटा देंगे, जबरदस्ती उठा ले जाएंगे तो ये आंदोलन खत्म हो जाएगा, आंदोलन कमजोर पड़ जाएगा. लेकिन अब सोनम सर की जगह मैं इंडेफिनाइट हंगर स्ट्राइक पर बैठ रहा हूँ, मैं अपना अनशन शुरू करने जा रहा हूँ और मेरे साथ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். आशुतोष रांका இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்கள். जय हिंद सभी को. सुबह का समय है, 7:30 बजे है. यूजुअली इस टाइम मैं और दीप के थोड़ा फ्रेश होने जाते हैं दिन की शुरुआत करने के लिए, लेकिन अभी इसी वक्त सोनम वांगचुक को फोर्सफुली डिटेन किया गया है, उन्हें अरेस्ट किया गया है. जंतर मंतर की जाने की तभी रोड बंद कर दी गई है, अंदर लोगों को मारा जा रहा है. दीप के को भी अभी मारा गया है, उससे धक्का मुक्की हुई है. दिल्ली पुलिस ने अपने असली रंग दिखा दिए हैं.
हम शायद हमें भी अभी अरेस्ट कर लिया जाए, लेकिन हम देश भर के लोगों से अपील करते हैं நாடு முழுவதும் இருந்து நரேந்திர மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஒரு கோபம் வெடிக்க தொடங்கிவிட்டது. முக்கியமாக சோஷியல் மீடியா மற்றும் மக்கள் நேரடியாக ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய வேலையும் ஜந்தர் மந்திரில் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு அகங்காரத்தில் முழுகி இருக்கக்கூடிய ராஜா, அந்த ராஜாவுடைய மந்திரிகள் இந்த நாட்டை அடிமையாக்க பார்க்கிறார்கள். மக்கள் அடிமையாக வாழ விரும்புகிறீர்களா, அல்ல சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக வாழ பார்க்கிறீர்களா? இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த விஷயத்தை பற்றி வரக்கூடிய அனைத்து அப்டேட்ஸ்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.